அதுவும் கேட்க மாட்டீங்களா? அப்ப சண்டை ஓட்டு கேட்பீங்கன்னு சம்பளத்தை ஒழுங்கா கொடுங்கன்னு. ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்படி இவ்வளவு காலமா குடும்பம் நடத்துறீங்க நீங்க? அது கூட பள்ளிமா என்ன சொல்லும், எல்லாரும் நடத்துற மாதிரிதான் நாங்களும் நடத்தணும் ஜாமிங்க. என்ன ஆமா, விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா? ஆப்பா, சிவராத்திரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவசியமே இல்லைங்க. நான் சொன்ன விஷயங்கள் வேற, கேட்க சொன்ன விஷயம் வேற. சிவராத்திரியை பத்தி தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? இனிமே நான் புள்ள பெற போறியா, இல்ல இன்னொரு மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட போறியா? அப்புறம் சிவராத்திரியை பத்தி எதுக்கு தெரியணும்? இல்ல நீ அறுவடை ஒரு 15 ஏக்கரா விவசாயம் பண்ணி அறுவடை பண்ண போறியா? சொல்லுமா. நமக்கான கேள்வி என்னவோ, நமக்கான எது உதவுமோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சு என்ன இல்ல நீ ஒரு பெரிய ஞானியா மாற போற, நான் 10 பேருக்கு உபதேசம் கொடுக்கணும், நாளைக்கு அவங்க கேட்டா நான் என்ன செய்ய, அப்ப எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு நியாயம் இருக்கு. சொல்லுமா. இப்படி மடத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, சம்பந்தம் இல்லாமையா கேள்வி கேட்கிறோம்? நான் சொன்னது, கேட்க சொன்னது எல்லாமே உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். புரியுதா? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த உங்கள்ட்ட எதுக்கு நான் பேச போறேன்? கேளுங்கம்மா, சொல்லுங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேச போறேன், வெளிப்படுத்த போறேன்? கூறு கேட்ட குப்பச்சிரிக்கு பிள்ளைகளா, இப்படித்தான் உறங்கி புள்ள பெத்து வளர்த்து வச்சிருப்பீங்க போல. எப்படியோ இங்க பாக்கியா எப்படியோ தப்பி வந்து சேர்ந்து பிறந்துட்டான். ஆமா, என்னையா இப்ப மணி